எப்படி இருக்கு பாருங்க. அரைச்ச வந்து நல்லா சலன்னு. இங்கே ரொம்ப குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக உடச்சிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குது. பார்த்தீங்களா? நம்ம கையில் அள்ளிட்டு உடைச்சோம்னா எப்படி நொறுங்குது பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்கு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நை சூப்பராட்டு காரை சேவ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். தீபாவளிக்கு பேசலாட்டு காரை சேவுங்க. எல்லோரும் காரச்சவுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் காரச்சவுன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து கார சேவுங்க. காரமாக இருக்கிறனால கார சேவுன்னு பேர் வச்சுருக்காங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் தான் பண்ண போகிறேன். எங்கள் ஊர்லலாம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதே அளவில் அதே பக்குவத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே கார சேவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கார சேவு பண்ணதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. ஜல்லடை எடுத்துகிட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மாவை ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன். அரிசி வந்து வீட்டில் அரைச்சதுங்க. மேக்ஸிமம் வீட்டில் அரைச்ச மாவில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. 2 கப்பு கடலை மாவு, 2 கப்பு கடலை மாவுங்க. சலிச்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு. ரொம்ப பொடி சல்லடைங்க என்கிட்ட இருக்க சல்லடை வந்து, அதனால் மாவு வந்து சீக்கிரத்தில் உழாது. இந்த மாதிரி கையை கொண்டு நம்ம டிப் பண்ணோம்னா உளுந்துரும். நல்ல நைஸான மாவு எடுத்துக்கணும், பரபரப்பாக இருக்கக்கூடாது. நல்ல நய மாவாக வாங்கி பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லா வரும் உங்களுக்கு. காரச்சவு வந்து சலிச்சாச்சு. அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பால் 2 கப்பு அரிசி மாவுங்க. இது எது நீங்கள் பொட்டுக்கடலையிலையும் பண்ணலாம். கடையிலலாம் வந்து அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க. கடலை மாவில் தான், கடையிலலாம் வந்து அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க. 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்காங்க. 1 கிலோ காரச்சவு பண்ணிங்கன்னா 1 கிலோ அரிசி மாவு, 1 கிலோ கடலை மாவு போடணுங்க. 100 கிராம் மிளகு. 100 கிராம் மிளகுல வந்து நம்ம என்ன செய்யணும்னா 80 கிராம் வந்து நம்ம 1 2 உடச்சி போடணுங்க. குருணை மாதிரி உடச்சி போடணும். 20 கிராம் வந்து பொடி போடணும். பொடி போட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு, காரச்சவுளோட டேஸ்ட்டு. அதே மாதிரி பிசைஞ்சு ரொம்ப நேரம் வைக்கவும் கூடாது. வச்சிங்கன்னா காரச்சவு வந்து கடலை மாவு வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும், கலரும் சேஞ்ச் ஆயிருங்க. இந்த டிப்ஸுகளெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும். நான் மாஸ்டர்கிட்ட கேட்டு தான் பண்ணுறேன். எங்கள் ஊரில் ஒரு ஹோட்டலில் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க அந்த டிப்ஸ் எல்லாம். சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. எந்த அளவுகளில் பண்ணணும், எப்படி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்குங்க. இந்த மாதிரி பொடி குருணையெல்லாம் கிடக்கிறத நம்ம எடுத்துடணுங்க. சலிச்சு எடுத்தாச்சு. மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பெருங்காயம் வந்து கட்டி காயம் போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். காரச்சவு, மிச்சரு, சேவு இதுக்கெல்லாம் காயம் வந்து கட்டி காயம் போடணுங்க. கட்டி காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி குழி பிடிச்சிக்கோங்க. குழி பிடிச்சிட்டு நம்ம இதில் உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கணும். மாவு தந்துடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கட்டி காயம் வந்து நான் 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சுருந்தேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். கட்டி காயம் போட்டாச்சு. அப்புறமா 1 2 மிளகு வந்து பொடிசாக உடச்சி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகங்க. சீரகத்தை வந்து முழுசாக போடுங்க, உடைக்க வேண்டாம். அப்புறம் மிளகு பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகு தான் இதில் வாசனையும் நல்லா கொடுக்கும் காரச்சவு வந்து.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. உப்பு நல்லா கரையணுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடணும். எண்ணெய் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணியிருந்தோம்னா காய்ச்சல் வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க. நான் எடுத்துருக்க மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க மாவுக்கு தகுந்தபடி ஊற்றிக்கங்க. இது வந்து நல்லா 2 கை கொண்டு மிக்ஸ் பண்ணணுங்க. கடையிலலாம் இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா ஒன்று சேரணும். அந்த எண்ணெய், உப்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அப்புறம் தான் நம்ம தண்ணி விட்டு பிசையணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து. இப்போ தேவையான பொருள்லாம் நம்ம போட்டுட்டோம். தண்ணி மட்டும் விட்டு பிசையணுங்க. அரிசி மாவு வந்து நம்ம வீட்டில் திரிச்ச மாவில் போடுங்க, நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ரேஷன் அரிசி வந்து நல்ல அரிசியாக இருந்ததுன்னா அந்த மாவுலையும் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு மாவை பொறுத்து இருக்குங்க. அரிசி நல்ல அரிசினா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிடலாம். பெருங்காயம் வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஹார்டாக கடக்குன்னு இருக்குங்க. நான் பிசைகிற மெத்தட்லேயே பிசைங்க. இந்த மாதிரியே இலக்கமாக இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடலாம். நான் 1/2 கிலோ மாவு இருக்குங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம்னா குழல்ல போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுக்கிடலாம் கடாயில். இப்போ கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணதுக்கு வச்சாச்சுங்க. இப்போ மாவு வந்து நம்ம குழல்ல அடைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி இடியாப்ப குழல்ல நம்ம முறுக்குக்குள்ளே சில்லை தூக்கி போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி முறுக்கு சில்லை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மாவு எடுத்து உள்ளே அடைச்சிடணுங்க. அடைச்சிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். கரண்டியில் வச்சு நீங்கள் தேய்க்கிறதா இருந்தாலும் கரண்டியில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. அந்த பொடி கண்ணுள்ள சல்லடை தான் இருக்குது கரண்டியில் வச்சு தேய்க்கணுன்னா. அதனால் முறுக்கு மாதிரி புழிஞ்சு நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ புழிஞ்சிக்கிடலாம். மிச்சம் மாவு வந்து நம்ம காயாத அளவுக்கு வச்சுக்கிடணுங்க. இந்த மாதிரி கரண்டியில் பெரிய சல்லடையாக இருந்ததுன்னா இங்கே வச்சு இப்படியே வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு காய்ச்சவும் நல்லா விழுங்க. இந்த பொடி கண்ணாக இருக்குது, அதனால் நான் முறுக்கு குழல் வச்சு புளிய போகிறேன். ஒரு சின்ன துண்டு போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு. கொஞ்சம் ஹீட் ஆகணுங்க. ஹீட் ஆகிட்டுனா போட்ட உடனே மேலே எழும்பி வந்துடணும். அப்படின்னா தான் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுன்னு அர்த்தம். நிறைய பேர் வரமிளகாத்தூள் போட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி டேரெக்டாகவே நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம்.
எண்ணெய் சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி திருப்பி கொடுங்க. உங்களுக்கு ஒன்று போல் நல்லா வெந்து வரும். முறுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருங்க, கருக்க ஆரம்பிச்சிரும். அதனால் பிசைஞ்சிட்டு உடனே போட்டுடுங்க, பக்குவமாக கிடைக்கும் உங்களுக்கு. வெந்துருச்சு, எண்ணெய் சிலப்பு அடங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி அடங்கினதும் நம்ம எடுத்துக்கிடணுங்க. இவ்வளோ சூப்பராக கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சுக்கோங்க, எண்ணெய் வடிஞ்சிரும். எண்ணெய் உரியாது, இருந்தாலும் சல்லடையில் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது கடாய் பிழிஞ்சிடலாம். சும்மா அப்படியே பிழிஞ்சு ஊற்றினா போகிறோங்க, முறுக்கு மாதிரி. ரொம்ப வேகட்டும், திருப்பி போட்டுடலாம். வெந்ததுன்னா கொஞ்சம் எலும்ப ஆரம்பிச்சிருங்க, மேலே எலும்பி வந்தோடனே நம்ம திருப்பி போட்டால் அப்புறம் வேக ஆரம்பிச்சிடும். 2-3 மட்டும் திருப்பி திருப்பி போடணும், ஒரே சைடு கிடந்து வேகக்கூடாது. அதேமாதிரி நல்லா சலிச்சிட்டும் பண்ணுங்கள். சலிக்காமல் பண்ணிங்கன்னா மேலே தெரிச்சிரும், பார்த்து செய்யுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் மேலே எலும்ப ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், சரிங்களா? அந்த மாதிரி மேலே வரணுங்க. மேலே வந்தோடனே நம்ம திருப்பி போடணும். 2-3 மட்டும் திருப்பி திருப்பி போட்டேன்னா நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு, ஒன்று போல். திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிருச்சுங்க. இந்த மாதிரி சலசலப்பு இல்லாமல் நம்ம எடுத்துக்கிடணும். நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்குது இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. சூப்பராகிட்டு காரச்சோ பண்ணியாச்சுங்க, இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு நம்ம உடச்சி விட்டுருங்க. இது உடச்சி விட்டிங்கன்னா காரச்சோ ரெடி. அவ்வளோதாங்க. இதுக்கு போட்டு நம்ம கை வலிக்க தேய்ச்சி எடுக்கிறதோட இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது. சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு கிடச்சிருக்குங்க. மாஸ்டர் ஜோனா டிப்ஸு சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அட்டகாசமாக கிடைக்கும் உங்களுக்கு. எம்மி காரச்சோ ரெடிங்க. எப்படி இருக்கு பாருங்க, காரச்சோ வந்து நல்லா சலன்னு. இங்கே ரொம்ப குட்டி குட்டியாக வேணுன்னா குட்டி குட்டியாக உடச்சிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குது. பார்த்தீங்களா? நம்ம கையில் அள்ளிட்டு உடைச்சோம்னா எப்படி நொறுங்குது பாருங்கள். சூப்பராக கிடச்சிருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த காரச்சோ பண்ணதுக்கு 10 நிமிஷமே அதிகங்க. அந்த அளவுக்கு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். மாவு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும், மலமலான்னு புழிஞ்சு எடுத்துடலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மிளகும் பெப்பர் பொடியும் தான் இதில் இம்பார்ட்டன்ங்க. இந்த ரெண்டும் சூப்பராக கிடச்சிச்சினாலே நல்லா மணமாக இருக்கும். காய்ச்சி வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வரமிளகாத்தூள் போட்டு பண்ணதாக இருந்தால் வரமிளகாத்தூள் போட்டு பண்ணுங்கள். நிறைய விதமாக பண்ணலாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சோடா போட்டு பண்ணுவாங்க, பொட்டுக்கடலை மாவு போட்டு பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க.
இது ஆதி காலத்து கார்ச்சவுங்க. அந்த நாளையிலலாம் இந்த மாதிரி தான் கார்ச்சவ் பண்ணுவாங்க. அந்த கார்ச்சவ் தான் நான் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.